துப்பாக்கி படம் பாத்திருக்கீங்களா? விஜய் நடிச்ச துப்பாக்கி படம். உன்னை நான் சுற்றுவன், சுட்டு போடுவன், வெளியே போ அப்படி. என்ன அது? இது இன்னைக்குதான் கழனி விகாரையை வந்து சேர்ந்தாங்க, நாளைக்கு கொழும்பு கங்காராம விகாரையை சேர்ந்தடைவாங்க. இந்த நேரத்துல இன்னொரு தேரர்மார் பேரணியா வந்திருக்காங்க. நிலாவுக்கு போகும், நிலாவுக்கு இருந்த இடத்துல இருந்து நிலாவுக்கு போறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஆளை பாக்கணும், கதிரைக்கும் இல்ல கால போட்டுட்டு இருந்து சும்மா புகை சுருள்ல விடுறாரு. ஆமா ஆமா ஆமா, அப்பா டேங்க அப்பா, அது அவங்க போன்ல இருக்க விஷயங்களை பார்த்தா மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆனா அம்மைக்குமே அந்த புடியமாரில் ஒரு அம்மா வந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இது என்னடா இப்படி இருக்க, உன்னை இப்படி பார்க்கல நாங்க வளர்த்தோம். அவங்க அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்து உடஞ்சி போயிட்டாரு மனுஷன். என்னடா இப்படி இப்படி அவங்க இருந்த நிலைமை அப்படி, வாயில எல்லாம் முறை தள்ளி ஏதோ விஷ அடிச்ச மாதிரி. அப்ப இதுதான் நிலைமை இன்னைக்கு சமூகம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? நாட்டுக்குள்ள ஒரே அங்கால ஏர்போர்ட்ல சாதனை, இங்க எல்லா பக்கமும் சாதனையா தான் இருக்குது. சாதனையிலும் சாதனை, பெரிய சாதனை. சாதனைன்னு சொல்றதை விட படு கேவலம்னு சொல்லலாம். இலங்கை வரலாற்றிலேயே 22 தேரர்கள், இளம் தேரர்கள். தேரர்னு சொன்னாலும் பிரச்சனை, ஏன்னா ஞானசார தேரர் சொல்லியிருக்காரு இவங்களால தேரர்கள்னு சொல்ல தவறு, அப்படி சொல்றது தவறு. தேரர்களை போல வேடமணிந்த 22 பேர் தான் இப்படி செஞ்சிருக்காங்க. அவர் அந்த காலத்துல செய்த ரவுடித்தனத்துக்கு அவர் என்ன சொல்றது? அந்த டைம் இப்ப இங்க ஒரு கடும் போக்குவாதி, அந்த வாதி, தீவிரவாதி வெடி வச்சா, போம்ப வச்சா ஒட்டுமொத்த சமூகமும் அந்த குண்டுதாரியா தான் ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து வெளிக்காட்டினார். அந்த டைம் வந்து வேற கதை. இப்ப வந்து தேரர்கள் இல்லையா, இவங்க வந்து தேரர்கள் இல்லையா, அவங்கள மாதிரி வேஷம் போட நபர்களாம். என்ன கதை இது? எது எப்படியோ விளக்கமுறை சொல்ல வேணும். இந்த தேரர்மார் எல்லாரும் தங்களோட எங்க படிக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றதை அடையாளப்படுத்தி பௌத்த விவகார அமைச்சால உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்கணும் கட்டாயம். அதுல வந்து இவங்களுக்கு இந்த மோட்டார் பைக் ஓடி போற அல்லது வாகனம் செலுத்தி போற ஆட்களுக்கு பரிசோதனை செய்யற மாதிரி என்ன சொல்ல, அவங்களுக்கு பரிசோதனை எல்லாம் செய்யணும் ஒரு கிழமையை வச்சு. இடப்பட்ட கழிவு சாமான் முழுக்க அடிக்கிறதா அவங்க. அதான் இப்ப இது இன்னைக்கு மாட்டிப்பட்டனால சரி விஷயம் வெளியே வந்துருச்சு. இதுக்கு முதல்ல என்ன டூர் போயிட்டு வந்தாங்களோ இவங்களே, இல்லன்னா வேற வேற தேரர்கள். அதுவும் ஒரு தர்மகத்தா தானம் 22ஆம் தேதி அனுப்பி 25ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகுறாங்க. சரியா? அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? குயிக்கா வராங்க, அதுல போனதெல்லாம் பல்கலை கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்களாம். அவங்க கொண்டு வந்த தொகை வந்து உத்தேச தொகை வந்து 110 கோடி என்று சொல்லப்படுது. அது 3 மடங்காத்தானம் பார்க்கணுமா. என்னடா இவங்க இன்னும் ஒரு ஆளுக்கு விற்பாங்களாம். அவங்க இப்ப இவங்க வந்து ஹோல்சேலா கொண்டு வராங்க. இவங்கள என்ன சொல்றோம், ஹோல்சேல் முதலாளிகள். இவங்க கொண்டு வந்து கடைகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க, அந்த கடைக்காரர் சில்லற கடையை கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட இதுல பெருமதி வந்து என்ன சொல்ற 110 கோடி இல்ல, 500 கோடி கிட்ட வரும். இவங்க கொண்டு விற்கிற ஒரு அந்த அதாவது கட்டநாயக்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுட உள்ளக தகவலின்படி இவங்க கொண்டு விற்கிறதுல ஒன்றுட பெருமதி இவங்க 10,000க்கு வித்தா அவங்க வந்து 30,000க்கு விற்பாங்க. இதுதான் இப்ப இந்த அரசாங்கம் வந்து முன்னெடுத்த சில திட்டங்கள், போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை அதிரடியா ஆரம்பிச்சோன கடல்ல வாரது மாட்டுப்படுது, விமான நிலையத்திலிருந்து வாரது மாட்டுப்படுது, இங்க உற்பத்தி செய்யறது மாட்டுப்படுது. மாட்டுப்பட்டோன்னு செய்யறது வழி இல்லை. சரி, எப்படி சாமான நாட்டுக்கு இறக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மெயின் பாயிண்ட், யாரும் பெருசு செக் பண்ண மாட்டாங்க, சந்தேகம் வராது, காவியோடைய பொத்திக்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிற பிளானை போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முதல் பல தடவை நடந்திருக்கு. அப்ப அதிகாரிகளுடைய கவனக்குறைவா இல்லாட்டி அந்த அதிகாரிகள் சப்போர்ட்டை கொடுத்து இவங்களை கண்டு அங்க நிக்கிற என்ன சொல்ற விமான பணிப்பணில இருந்து எல்லா ஊழியரும் என்ன செய்யறது அப்படி போட்டு போறனால அதுல ஒரு ஆளை பாக்கணும், கதிரைக்கும் இல்ல கால போட்டுட்டு இருந்து சும்மா புகை சுருள்ல விடுறாரு. ஆமா ஆமா ஆமா, அப்பா டேங்க அப்பா, அது அவங்க போன்ல இருக்க விஷயங்களை பார்த்தா மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானம் இருக்கு. மானம் இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடாப்பா வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க தேரர்கள்னு சொல்லிட்டு வேற வேற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார்கள் தான் சொல்லணும். எது எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி இதுக்கு எதிராக சட்டம் கடுமையா எடுக்கப்படும். விசாரணைகள் நடக்குது.
அதே மாதிரி இலங்கையில இருந்து கம்பஹா மாவட்டத்தில இருந்து இந்த தேரர்களை Facebookல இல்ல டெல்சான், எனக்கு ஒரு கேள்வி ஒவ்வொருத்தரும் சொன்னா, அழைச்சு, ம், இது ஒரு நாட்டை சீரழிக்கிற விடயம் சரியா? ஆமா, சின்ன சின்ன விடயங்கள், சின்ன சின்ன சம்பவங்களுக்கு எல்லாம் அஸ்கரிய மல்வத்த காமினிக்க 3 பீடங்களா ஒரு அறிக்கை விட்டாங்களா இன்றைக்கு வரைக்கும்? ம், இது ஒரு இவ்வளவு ஆபத்தானது. உங்களோட பௌத்த காவிக்கு ஒரு கேவலம் இல்லையா? நீங்க ம், 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 நீங்க நீ என்னத்த நீங்க என்ன சொல்ற ஆசீர்வாதம் கொடுக்கறது, நூல் கட்டுறது, பிரித்தோதுறது? ம். உங்களோட எத்தனை விகாரைகளுக்குள்ள எத்தனை கஞ்சா பொட்டலம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இல்லையா டெல்சான்? இப்ப ஏற்கனவே இந்த நிமிஷம் ஆமா, வரையும் கைது செய்யப்பட்டு 48 மணித்தியாலம் கடந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு இந்து துறவிய கைது செய்திருந்தா அவங்களோட சம்மேளனம் ஒரு அறிக்கை விட்டுருக்கும். ம், அதே மாதிரி ஒரு ஒரு அருட்தந்தை கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள ஆயர் அல்லது அவங்களோட தரப்புல இருந்து கருதினால் தரப்புல ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கும். ம், ஒரு மௌலவி கைது செய்யப்பட்டிருந்தால் அவங்களோட உலமாக்கள் சவப்பட்டிருக்கும். ம். இப்படியெல்லாம் அவங்க யோசிச்சு பாருங்க, இந்த 22 பேரும் நான் சொன்ன 3 மதத்திலையும் கைது செய்யப்பட்டிருந்தா இன்றைக்கு கொழும்பு எப்படி இருந்திருக்கு? அப்பா, முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருந்தா இன்றைக்கு வேற மௌலவிமார்னா வேற லெவல். அது மாதிரி இந்து துறவிகள், கிறிஸ்தவ துறவிகள்னா வேற எப்படி இன்றைக்கு யாரு கதைக்கிறா அதை பற்றி? அஸ்கிரிய மல்வத்த காமினிக்க 3 பீடங்கள் இன்றைக்கு 48 மணி தேர்தல் மேலாகுது கைது செய்யப்பட்டு. இந்த மட்டுக்கும் வேலையை முடிச்சிருக்கணும். முடிச்சாங்களா? ஆனா இப்ப அவங்க அறிக்கை விடுறாங்களோ இல்லையோ, இந்த நார்மலா வாய்ஸ் கட் கொடுக்கிற சாதுமா இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, மேடை ஏறிட்டாங்க. கசப்ப ம். தேரர், ஞானசார தேரர், சீலரத்ன தேரர், இதெல்லாம் யாரு தேர்ன்னு சொன்னது? யாரு இவங்க எல்லாம் யாருன்னு பாத்துக்கங்க. ஆனா ஒரே இடத்துல ஓமாள்பே சோபித தேரர் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்லப்படுவாங்க, ஒரு தரப்பு முயற்சிக்கும் அரசாங்கம் புத்த சாசனத்துக்கு எதிராக செய்யற ஒரு வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் வேணாம், இது உண்மையான சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஓமாள்பே சோபித தேரர் சொல்லியிருக்காரு. ஆனா அதை தவிர்த்து இவங்க என்ன சொல்றாங்க, இதன் பின்னணியில அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் தான் இவங்களை அனுப்பியிருக்கு, இதுக்கு வெளிநாட்டு அமைச்சரும் சம்பந்தமா இருக்கணும், சம்பந்தமா இருக்கணும், அமைச்சர் மூலமா தான் இவங்க வெளிநாட்டு போயிருப்பாங்க. கதையா போயிருக்கு. மாறி யோசிச்சா ஆட்சியை கவுக்கிறதுக்கா எதிர்கட்சியின் சதியா இருக்கலாம். எதிர்கட்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பு ஜனாதிபதியா வரப்போற கணவர் இதுக்குள்ள ஆசைப்படுறாக்கள் செய்த சதி. இந்த 22 பேரும் பிக்கு இல்ல, இவங்களை பிக்குவாக்குறது அங்க இருக்கிற ஒரு நாதாரி. இப்படி சொன்னா அதுதான், அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் என்ன, அந்த கசப்ப தேரர் எல்லாம் அப்பா இவங்க யாராவது நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் கசப்ப தேரர் சொல்றாரு, யாரோ ஒரு தரப்பால திட்டமிட்டு இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு இவர்கள் உலக காலமும் தேரரா இருந்தவங்களா இல்லையான்றத பார்க்கவும். அதுல என்ன உத்தியோகபூர்வமான தகவல் என்னன்னா 11 பேர் இந்த குரூப்ல 11 பேர் உப்பசம்பத்தா பெற்றவர்கள்னு சொல்லப்படுது. அப்ப பாத்துங்க சரித்தானே, 11 பேர் உப்பசம்பதா பெற்றாங்கன்னா அவங்க இளம் தேரர்கள். பிக்குமார், அப்ப இளம் பிக்குமார் வந்து எதை சம்மந்தப்பட்டிருக்காங்க, பிக்குமார் ஆகாதவர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பிரச்சனை தான் இது, இது பெரிய பிரச்சனை. இது நேற்று சர்வதேச செய்திகளெல்லாம் போட்டபடி பண்ணிட்டாங்க, சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல வேர்ல்ட் நியூஸ் எல்லாத்துலயும். அப்ப அப்படி ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கு. இப்ப விசாரணை நடக்குது. இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல பேர் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் விரைவில் பிடிபடுவாங்க. இல்ல இப்ப இவங்க 22 பேரும் என்னத்துக்கு போனவங்க டெல்சான்? 22 பேரும் ஏன் போனவங்க? கொண்டாந்த சாமான் எல்லாம் அந்த என்ன சொல்ற பெரிய கல்வி நிறுவனங்கள்ல, முன்னணி நிறுவனங்கள்ல முடிஞ்சுதான். அப்ப சேல் பண்ண வேண்டிய ஆக்கள் கணவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்களாம். அப்ப இவங்களை அனுப்பிவிட்டான் 22 பேரையும். அது எப்படி வடிவா கொண்டு 5 கிலோ படி தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆள். ஒரு தேரர் சொல்றாரு, இலங்கையில வறுமையில இருக்க சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு வந்து புத்தக கொப்பியெல்லாம் பரிசு கொடுக்க அங்கிருந்து அனுப்புனாங்க. அதுல தெரியாம இந்த பேக்கை கொடுத்திருக்காங்களா? வரது நல்லா புத்தகம் இல்ல இதே கருத்தை சிலவுல இன்வெஸ்டிகேஷனுக்கு மாறலாம். இப்படித்தான் அவங்களுக்கு தெரியாம விட்டாண்டு. இப்ப அது வந்து அதுக்கு இடையில தான் அவர்கிட்ட எடுத்த ஒரு ஆள்கிட்ட எடுத்த மொபைல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த மது அருந்துட்டு இருக்கிற புகை பிடிக்கிற போட்டோ எல்லாம் இருக்கு கையில. அந்த தேர்தல் கையில பேக்கெட் ஒன்று இருக்கு, அந்த போதைப் பொருள் வச்சுக்க பேக்கெட். இப்படித்தான் டேல்ஸ் இல்ல அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா சிலவுல சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கிறார். தந்தைக்கு உகந்த பொருளாண்டு. அதான். அப்ப இப்படித்தான் நிலைமை. என்ன செய்ய, இதுகள் நிப்பாட்டப்படணும், ஒட்டுமொத்தமா அழிக்கப்படணும். கவலையா இருக்கு என்னன்னு சொன்னா, அந்த என்ன சொல்ற அந்த பௌத்த இளம் துறவிகள் படிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு பக்கம் தேரர்கள் ஒரு டீம் சமாதானத்துக்கான பேரணின்னு தம்புல இருந்து இன்னைக்குதான் கழனி விகாரையை வந்து சேர்ந்தாங்க, நாளைக்கு கொழும்பு கங்காராம விகாரையை சேர்ந்து அடைவாங்க. இந்த நேரத்துல இன்னொரு
தேரர்மார் பேரணியா வந்திருக்காங்க. நிலாவுக்கு இருந்த இடத்துல இருந்து நிலாவுக்கு போறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? இல்ல இவங்க சமாதானம் பேச வர அவங்க சமாதானத்தை ஏற்படுத்துற உற்சாக மருந்துகளோட வந்திருக்காங்க. சாந்தமா இருக்கிறதுக்கான எல்லாத்த செய்ய இதெல்லாம் கொடுமையா இருக்கு. சரி, இதுகள் நிப்பாட்டப்படணும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அதான் ஆனந்த விஜயபால் அமைச்சர் சொல்லியிருக்காரு, யாருமே சட்டத்தின் முன் ஒண்ணுதான். அது இந்த இவங்க 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 இந்த பிரிவு அதெல்லாம் பார்க்கப்படாது. எல்லாத்துக்கும் எதிராக ஆக்ஷன் எடுப்போம். அதே மாதிரி மகா சங்கத்தினர் தேரர்கள் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில எல்லாமே சரியா நடக்கும். இவர்கள் 22 பேரும் நீதிமன்ற நடவடிக்கை முடிந்த பிற்பாடு நாங்கள் இவர்களை எங்களோட பௌத்த மதத்தில துறவிகள் என்கிற அந்தஸ்தில இருந்து முழுமையா நீக்கிறோம். இவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை முடிஞ்சாலும் இவர்கள் சாதாரண பொதுமக்களாக கணிக்கப்படும். இவர்கள் இனி பௌத்த துறவிகளா தொடர முடியாது. ஆனா இலங்கையில பிரச்சனை இருக்கா? இலங்கையில அது செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல்களுக்கு இல்ல. மகா சங்கமோ எந்த அமைப்போ அவங்களுக்கு இல்ல. இல்லன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வாய்ஸ் கட் கொடுக்கிற பல தேர்தல்கள் வாய்ஸ் கட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபாதர்ஸ் அடிக்கடி வாய்ஸ் கட் கொடுக்கறத நாங்க பாக்குறோமா? எங்கேயாச்சும் அது மாதிரி கொடுக்கறத பாக்குறோமா? மௌலவிமார் கொடுக்கறத பாக்குறோமா? எங்கேயும் இல்ல. இங்க இவங்களுக்கு நினைச்ச மாதிரி வாய்ஸ் கட் கொடுக்கலாம். அரசாங்கத்துக்கு எதிரான பல கருத்துக்களை முன்வைக்கலாம். மதங்களுக்கு இடையில் குழப்பத்துக்கு ஏற்படுத்துற விதமா பல விஷயங்களை பேசலாம். அன்னைக்கு ஞானசார தேரர் ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. எப்படின்னா, வெசாக் வாரத்தில் முஸ்லிம்களுடைய அஜி பெருநாள் வருது. அப்ப அவர்கள் புண்ணியம் நினைக்கிற குர்பானி அந்த நிகழ்வு அவங்க செய்வாங்க. அது அவங்களுக்கு புண்ணியம். அப்படின்னா அந்த உயிர் ஆடு மாடுகளை வெட்டுறதை சொல்றாங்க. அப்ப வெசாக் வாரத்தில் இது செய்யறது எப்படி நாங்க அனுமதிக்கிறது? இந்த அரசாங்கம் இதை எப்படி பார்க்கும்? இது எப்படி அனுமதிக்கும்? குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி. அதாவது எல்லா மதமும் நல்ல மதம். இந்த நல்ல மூன்று மதத்தை வழிநடத்த ஒரு வகையில அவங்களுக்கு தலைமைகள் இருக்குது. இந்த மதத்தை வழிநடத்த ஒரு தரம் இல்லை. இப்ப நாளைக்கு நீங்களும் என்ன சொல்ற எல்லாம் மொட்டை வலிச்சு எல்லாம் செய்து காவி உடுத்தா நீங்களும் சாகுதான். எனக்கு அவங்களுக்கு அந்த படிக்கிற பள்ளி, இப்போ உதாரணத்துக்கு குருக்கள்னா அவங்களுக்கு ஒரு கட்டாய கல்வி இருக்குது. மௌலவின்னா கட்டாய கல்வி இருக்கு. ஒரு குருவாக வரன்னா அவருக்கும் கட்டாய கல்வி இருக்குது. ஆனா இவங்களுக்கு என்ன லெவல் என்ன விளங்குது இல்லை. அத்தான் இந்த போதை சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி நாங்க மற்ற விஷயத்தை பேசிடலாம். இந்த துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா? விஜய் நடிச்ச துப்பாக்கி படம். அந்த மாதிரி இலங்கையில அந்த பேரை 4ஆம் தேதி வரையும் பேன் பண்ணி வைங்கப்பா, விஜய் என்ற பேரை. கீழே வந்துட்டு நீங்க செம்பு அத சரி இல்ல. ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்லமெண்ட் உறுப்பினர் இப்படி சுற்றுவன் சுற்றுவன் சுட்டு போடுவன் வெளியே போ அப்படி. என்ன அது? நாங்க ஆரம்பத்துல இருந்து பேசுற விஷயம் தானே. ஒழுக்கங்கிறது ஒரு இருக்கணும். ஏன் இல்ல மத்ததுன்னா இதுல வந்து இது பொதுவான கருத்து. இது பொதுவா இந்த தளத்தில் எல்லாரும் பேசிக்கொள்ற கருத்து என்ன சொன்னால், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் சிறப்புரிமை அடிப்படையில அவர்களுக்கு கைத்துப்பாக்கிகள் வழங்கப்படுறது வளமை. சரி, இப்ப கைத்துப்பாக்கி வழங்கியாச்சா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கைத்துப்பாக்கி எதுக்கு பயன்படுத்துறன்னு இருக்குது தானே. இப்ப அந்த சூழ்நிலை ஒரு பெண் கதைக்கிறா, ஓகே அவ கோவப்படுறான்டா, ஓகே லீவிட்டு அல்லது போலீஸுக்கு கால் பண்ணி அதாவது இதுல பிழை என்று சொன்னா உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணி அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கலாம். கையில துப்பாக்கி ஒரு இப்போ உதாரணம் சொல்ல போனா ஒரு பெரிய கூட்டத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை வான் நோக்கி துப்பாக்கி போட்டு தீர்க்கறதுக்கு தான் அதுல வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க இந்த பெண்ணை நோக்கி அந்த விஷயமாட்ட அந்த பெண் சொல்றா இவர் அடிச்சதாலதான் தான் அந்த கல் எடுத்து அடிச்சேன்னு சொல்ற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இல்லையா? அப்ப அந்த பெண் ஆதங்கப்படுறா. இதுல இப்ப நாங்க என்னடா நீதிமன்ற விவகாரம், ஏற்கனவே அந்த வளவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு விதிச்சிருக்குது. ஆனா அதை துப்புரவு செய்யறதுக்கு தான் இவர் வைத்தியர் போகணும்னு சொல்றாங்க. அது தண்ட வளவுக்குள்ளால போனது பிள்ளைன்னு தான் அந்த பெண் ஆதங்கம் அல்லது அவட கோபம். அவ நீதிமன்ற உத்தரவை ஆறு மீறினன்றது தெரியாது. நீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம் வேண்டா மதிப்புக்குரிய நீதிமன்றம் இந்த விடயத்தில் இப்ப இலங்கையில சொல்லப்போன நீதிமன்றம் தண்ட கடமையை சீரும் சிறப்புமா செய்யுது. ஒருபோதும் நீதிமன்றம் ஒரு என்ன சொல்ற ஒரு தளம்பலாகவோ அல்லது முடிவெடுக்க தெரியாமலோ இல்ல. அந்த வகையில இந்த விடயத்துல வந்து நீதிமன்ற விவகாரம் நாங்க கூட கதைக்கலாது. ஆனாலும் கூட பொதுமக்கள் சார்புல நீதிமன்றத்துல எங்கட அதாவது ஊடகத்தில கருத்துக்களையும் நீதிமன்றம் உன்னிப்பா அவதானிக்கிறதால இந்த விடயத்துல வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த துப்பாக்கி எவ்வாறு பயன்படுத்தலாம். ஆனா அந்த துப்பாக்கி இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இப்ப அப்டேட் வந்து 29ஆம் தேதி வரை, நாளை மறுநாள் வரை விளக்கம் வரையில் எம்பி. அப்ப என்னன்னா இத்தான் நீதிமன்ற நடவடிக்கைகள் அது ஒரு பக்கம் போகட்டும், அது போகத்தான் வேணும், அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனாலும் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் பக்கமே துப்பாக்கியை திருப்புறதுக்கு வந்து அங்கதான் விஷயம் இருக்கு. அங்கதான் நாங்க கேள்வி கேட்கணும். நான் அதுக்கு நினைக்கிறேன். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னா,
சோசியல் மீடியாவுல பல பேர் இதையும் ஆதரிச்சு இந்த விஷயத்தையும் ஆதரிச்சு பல பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இல்ல எங்கட ஆக்கள்ற நிலப்ப ஏதாவது சொல்ல போனா சார் எங்கட மக்களை நிஜனா சில நேரம் கவலைப்படுறேன் என்ன சொன்னால் எதை என்கரேஜ் பண்றல ஒரு கருத்தை இந்த கருத்தை எடுக்க தெரியாது ஒரு ஒரு அது அந்த அதாவது சொல்ல போனா இது எமோஷன் அதாவது உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட விடயம். அந்த பெண் தண்ட தரப்பு நியாயத்தை சொல்றான். ஆமா அந்த பெண் வந்து சொல்றா தண்ட தரப்பு நியாயத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். இவரை சொல்லவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஒரு வைத்தியர்னா ஒரு உளவியல் அல்லது பல விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது அந்த பெண்ட உணர்வுகளை இவர் கொஞ்சம் அந்த இடத்துல ஓமம்மா நான் வந்துட்டேன் என்ன செய்யறோம் ஓகே ஏதாவது சொல்லி அவங்க கட்டாயம் இவரை தொடக்கத்துல இவரை சேர் சொல்லி கொண்டிருக்காங்க. பிறகுதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தை வந்து கடும் வார்த்தைகளா மாறப்படுது ரெண்டு தடவை. அதுல வேற அவர் நாயே பேயனுங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அசிங்கமான முறையில ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அந்த இடத்துல பேசுறது வந்து ரொம்ப அநாகரிகமான செயல். இதுல மிக கவனத்தோட நடந்திருக்கணும். ஆனா இதுல மீண்டும் சொல்றேன் கனம் நீதிபதி அவர்கள் அதாவது நீதிமன்றத்துல கைகள்ல இந்த 2 விவகாரம் இருக்கு. அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அனுராதபுரம் சிறைச்சாலையில லொஹான் ரத்துவத்தை வந்து கை துப்பாக்கி சிறை கைதிகளை நோக்கி காட்டின விவகாரம் பெரிய அளவுல நீதிமன்றம் இலங்கையில டெல்சான் இப்ப மிஞ்சி இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த நீதிமன்றம் தான். நீதிமன்றம் தன்னால முடிஞ்ச இறுதி கட்டம் வரைக்கும் தன்னை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குது. இந்த விடயத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கை இதில் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. என்றால் 2 தரப்பு நியாயங்களையும் அந்த துப்பாக்கி தொடர்பில் உண்மையை நாங்கள் சொல்லலாம் என்றால் பிரிவிலேஜ் வந்து அந்த இடத்துல இவ்வளவுக்கு பயன்படுத்தலாம் என்று இந்த விடயங்களை தவிர்க்கிறது கொண்டு செய்யலாம் என்றதுனா எல்லாருக்கும் உரிய மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய தற்பாதுகாப்புக்குரிய ஆக்களை கொடுத்து விட்டால் எப்படியும் சம்பவம் மாற டைம்ல அவங்க சுதாகரிச்சு கொண்டு அதை நகர்த்துவாங்க. அவங்கள ஒருபோதும் கை துப்பாக்கி எடுக்க மாட்டாங்க அல்லது அவங்களோட கதைச்சி அல்லது அவங்கள ஒரு ஆசுவாசப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நகர்த்துவாங்க அல்லது அந்த கலகங்களை குறைப்பாங்க. அதுலேயும் நாடாளுமன்றம் கவனம் செலுத்தவனும். மீண்டும் சொல்றோம் இது நீதிமன்ற விவகாரம். நீதிமன்றம் இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும்ன்றது கொண்டு சென்று கொண்டிருக்கிறனால் இலங்கையில் இருக்கிற நீதிமன்றத்தில் அண்மை காலங்கள் மட்டுமில்ல கடந்த காலங்களிலையும் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுலையும் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கிற மக்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்க பேசுங்க பொது வெளிகள்ல. ஏன்னு சொன்னா இதே மாதிரி ஒருத்தர் கொழும்புல இருந்தாரு மர்வின் சில்வா. கண்ணை எதுக்கெடுத்தாலும் எடுத்துக்கிட்டு போயிட்டு கண்ணை கையில வச்சுக்கிட்டு பாரத லட்சணா பிரேமச்சந்திர மற்றது இவர் இப்ப துமிந்த சில்வா துப்பாக்கி விளையாட்டு 2 பேரும் வந்து லைசன்ஸ் துப்பாக்கி தான் வச்சு விளையாடுனவங்க. ஆமா அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் உள்ளுக்குள்ள இன்றைக்கும் ஒரு ஆள் வந்து மேல போயிட்டார், ஒரு ஆள் இன்றைக்கும் வெளியில வரையலாம் தொடர்ந்து உள்ளுக்குள்ள. ஆமா துப்பாக்கி அதாவது கோபம்ன்றது வந்து ஒரு நிமிடத்துல இது நடக்கலாம். இந்த கண்ணு கையில இருக்குங்கிறதுக்காக கண்ணிடங்கள்ல விளையாட முடியாது கண்ணு. அதனாலதான் மக்கள் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டி அவங்களும் அங்கங்க எங்க வச்சிருக்காங்க. இனி உங்களோட கையில தான் இருக்கு, சிந்திக்க வேண்டிய கை. இதுல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்னடா இதுல நேரடியா இதுல இருக்கிறதால போலீஸ் அமைச்சு எல்லாம் இதுல நேரடியான ஒரு தலையிட செலுத்தி தண்ட அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரினா இன்னைக்கு அமெரிக்கன் எம்பசி முன்னுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவா ஒரு பேரணி நடந்திருக்கு. சீலரத்த தேர்தலாம் கலந்துருக்காங்க, அந்த விஷயம் பார்க்கலாம். அதே நேரத்தில் காலையில இருந்து சீலை போனதா சீலை தான் முன்னுக்கு சீலை தான் நிக்கிறாரு. அவர் என்னப்பா அப்ப அவருக்கு வந்து சொல்றாரு பிரசிடென்ட் ட்ரம்ப் வெரி டெரர் பட் வெரி இன்னசென்ட் அப்படின்னு சொல்றத கேட்கக்கூடியதை அழைச்சி டேக் ஆக்ஷன் அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்புக்கு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பிரசிடென்ட் ட்ரம்புக்கு சனிக்கிழமை சம்பவமாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பெரிய சம்பவம் ஒண்ணு ஆகியிருக்கும். அது ஏதோ கொஞ்சம் நல்லபடியா மிஸ் ஆகுறதுனால பிரசிடென்ட் ட்ரம்ப் தப்பிச்சிருந்திருக்காரு. இதுதான் கூத்தாருக்கு இலங்கையிலையும் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இந்த திரை சேரியில $2.5 மில்லியன் அமெரிக்கன் காணாமல் போன சம்பவம், அதாவது அக்கஸ் திருடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற சம்பவம் சம்பந்தமா எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு திலீப் ஜெயவீரனுடைய கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் நிதி அமைச்சுக்கு முன்பாக ஒன்று திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்த ஆர்ப்பாட்டம் இன்னொரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னா மத்திய வங்கி முன்னால போயிட்டு நந்தலால் அவங்கள மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் அவர்களுக்கு கோஷங்களை எழுப்பி வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டாங்க. தேங்காய் உடைச்சி சாப விடுறாங்க. இந்த $2.5 மில்லியன் அமெரிக்கன் என்ன ஆச்சு, நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரே பிரச்சனை. அதே மாதிரி மே 1ஆம் தேதி மே தின கூட்டங்கள் நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாட்கள் தான். அப்போ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச
எங்களுடைய மே தின கூட்டத்திற்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு ஓப்பனா இன்வைட் பண்றாரு. எங்கள் மே தினத்திற்கு வாங்க அப்படின்னு அவரை வரவேற்கிறாரு. விருப்பமானவங்க போயிட்டு பாருங்க என்ன சொல்றாங்க. அவங்க கதையும் கேட்கத்தானே வேணும். போயிட்டு பார்த்து கலந்துக்கிட்டு வாங்க. மக்களுக்கு அன்போடு அழைப்பு விடுக்கிறாரு எதிர்க்கட்சியாளர் சஜித் பிரேமதாஸ். கனைமுல்ல சஞ்சீவோட சம்பந்தமா கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியையும் வந்து தொடர்ந்து ரிமாண்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. போட்டாங்க. இங்க வெளியில வேற என்ன நடக்க உள்ளால வேகமா தான் எல்லாம் நடந்து கொண்டு நடந்து இருக்கு. கொண்டிருக்கு. சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம நாட்டு நடப்புகள் அப்படித்தானே இருக்கு. எதுவும் அப்டேட்ஸ் வந்தா இனி உடனுக்குடன் லங்காசி தமிழ்ல பார்க்கலாம். என்ன நம்ம அயல் நாட்டு நடப்புகள் என்ன மாதிரி என்ன ஒரு கார் கண்ணாடி நமக்கு கேள்விப்பட்டேன். எதிராக ஜேம்ஸ் வசந்த் அவரோட கார் கண்ணாடியை உடைச்சோன்னு இப்ப என்ன பிரச்சனை செட் பண்ணப்படுதாங்க. நேற்று ஜேம்ஸ் வசந்த் கார் அங்கேயோ பார்க் பண்ணிருக்கக்குள்ள உடைச்சிட்டாங்க. அந்த உங்களுக்கு தெரியும் அந்த மியூசிக் டைரக்டர் இல்லையா? அப்ப அவரை உடைச்சிட்டாங்க. டெல்சான் அவர் உடைச்சுன்னு சொன்னார் இதெல்லாம் அப்படியெல்லாம் இதெல்லாம் பிள்ளையா நாட்கள் அறிவுறு. இது கிட்டத்தட்ட அவரோட சாயல் வந்து டிவிக்கே தான் நோக்கி இருந்தது. இன்றைக்கு பார்த்தால் பிசிகாட விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு வந்து சொல்றார் ஒரு ஆள் அடிபட்டு இருக்கிறார் திமுக பிரமுகர் அவரை போய் பார்த்துட்டு இவர்களை நம்பி எப்படி நாட்டை கொடுக்கறது சொல்லி. இப்ப என்ன கட்டமைக்கப்படுது என்றால் எனக்கு தெரியாது யாரு வெட்ட போறாதுங்களா தெரியாது. இப்ப விஜய் வெண்டுட்டார்ன்ற மாதிரி இது என்ன சொல்றேன். இப்ப இது திமுக ஃபார்முலார் அவங்களோட ஃபார்மேட் வந்து அப்படி என்றால் இந்த இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை கொடுக்கறது. இப்ப ஜேம்ஸ் வசந்த் என்றே சொல்லிக்கிற காவல்துறை கைது செய்யப்பட்டு தான் மன்னிச்சு விட்டுட்டாரு. சின்ன சம்பவம். இப்ப வந்து திமுக கூட்டணியில இருக்கிற 6 இடறி விழுந்தாலும் அது வந்து டிவிக்கே தான் இருக்க போகுது. சரி. ஆனா நேற்று மூத்த சிவில் நிர்வாக சேவை அதிகாரிகள் IAS அதிகாரிகள் வந்து நேற்று மாலை விஜயை சந்திச்சதாக ஒரு தகவல். ஏதோ உருண்டு கொண்டிருக்கு வாரக்கிழமை இந்நேரம். ஆனா அதே மாதிரி இருந்த முதல்வர் தமிழக முதல்வர் கோடைக்கானலுக்கு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்சம் பாருங்க என்ன சொல்றீங்க? குடும்பத்தோட போயிட்டு எடுத்த ட்ரிப் ஒண்ணு போயிருக்காரு. என்ன கையில காசு 10,000 இருக்குன்றவர் என்னண்டு போனவர் பிச்சை எடுத்தா போனவர். நிறைய பேர் கேட்கிறாங்க அதே எப்படி 10,000 வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்யறாரு அப்படின்னு. அங்க சினேக் பாவும் நிக்குது அதுக்குள்ள. அவர் மனுஷோட தெரிகிறாரு அங்க தண்ணியில. எல்லாரும் டில்சான் நிலத்தில் இருந்தாங்க சூடு தாங்கல எல்லாருமே தண்ணியில. ஆனா எல்லாருமே இல்லாத பட்சத்துல விஜய் அவர்கள் அதுல இன்னும் ஒரு காமெடி என்னன்னு சொன்னா கடவுள் மறுப்பு கொள்கையா. அதுல பார்த்தா துர்கா ஸ்டாலின் பட்டை அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு கைய கும்பிட்டு கடவுள் வணக்கம் செய்யறானே. நம்ம நாட்டு நடப்போம் அப்படி அயல் நாட்டு நடப்போம் அப்படி இல்ல நம்மட நிலைமையும் மோசம் நம்மளோட சேர போற நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறோட நிலைமை அதை விட மோசம். ஆனா மக்கள் ஏதோ சம்பவம் செய்யிருக்கிறான். அதுலயும் என்ன சொல்ற அந்த என்ன சொல்ற அண்டா செந்தில் அண்டா போட்டு செய்யறாங்களே. வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு எதிராக நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த ஐடியில இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த கம்ப்யூட்டரை தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சது கருணாநிதி ஆடு சொல்லி இருக்கிறாங்க. கருணாநிதி அவர் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். அவர் எல்லாம் அந்த 2 கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்கார மனுஷன். அதே மாதிரி 4ஆம் தேதி காலையில் 8 மணில இருந்து வாக்குகள் எண்ணும் நடவடிக்கை ஆரம்பமாக போகுது. முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்படுமாம். அதுக்கப்புறமா மற்ற வாக்குகள் எண்ணப்படும். அப்ப தெரியும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி. அதுல சீன் என்னென்றால் விஜய் அதை யாரு விட்டது டிவிக்கே விட்ட யாரு விட்டது தெரியாது. அவங்களோட தரப்புல ஷெடோ மினிஸ்டர் அதாவது நிழல் அமைச்சரவை கொண்டு விட்டுட்டாங்க. நான் பார்த்தேன். உள்துறை சிறுவர் விவகாரம் என்ன பெண்கள் விவகாரம் வந்து இவர்கிட்டையும் விஜய்கிட்டையும் மற்றது பொதுப்பணித்துறை வந்து செங்கோட்டையன் அப்படி கன பேர் அதுக்குள்ள வராங்க. அது ஒரு ஷெடோ அது யாரு விட்டுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ரன் பண்ண கொண்டு தெரியுது. இந்த சூழ்நிலையில இது கொண்டு நீங்க என்ன விஜய் இப்ப நாங்க இதுல என்னத்தை சொன்னாலும் வரப்போறதான் வரப்போகுது. அது விஜய் வந்தாலும் சரி திமுக வந்தாலும் அதிமுக நாம் தமிழர் வந்தாலும் சரி நாங்க ஒரு சம்பவம் கதை விடதான் கதைக்கிறோம். நீங்க பிள்ளையா விளங்கி கொண்டு நீங்க விஜய்க்கு ஆதரவு விஜய்க்கு செம்படிக்கிறேன் புரிதல் இல்லாம கதையாதுங்க. நீங்க அந்த புரிதலோட ஒரு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அதுக்குன்னு இந்த தொடர்ந்து சம்பந்தம் இல்லாம கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சில வேளை தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஜீரோவுக்கும் போய் இருக்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் ஓடுபட தெரியுறாங்களாம். நான் கமலஹாசன் தவறுதல் அசையா பண்ணிட்டேன் அது பெரிய விஷயம் நீங்க எடுத்துக்கொள்ள சின்ன இதான் அது சும்மா அப்படித்தான். ரவுஃபைக்கு மறைக்க விட்டவர் தெரியும் தானே. திராவிடமே வெல்லும் ஸ்டாலின் தலைமையிலேயே தமிழகம் மலரும். அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு இந்த 2 தரப்பு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் வெல்றது குறைவு. இவ்வளவுதான் சொல்லக்கூடிய இருக்குது டில்சான். அப்ப வேற என்ன டில்சான்? அப்ப போயிட்டு வாங்க. விஷயங்கள் மிச்சத்தை நாளைக்கு ஃபுல் அப்டேட்டோட பேசலாம்.
ஓகே பாய். ஓகே பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ்.